அதான் இந்த கிருஷ்ணா மாமா ஓமா என்னடா வைப்பா எங்கடாப்பா நிற்கல அது அப்புறம் அப்பாண்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் போட்டேன் திடீர்னு இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு நியூஸ் ஒன்று வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மழை டைமில் வந்து தண்ணி குடிக்கிறேன்னா சம்திங் ஏதோ ஒரு இணைப்பில் வந்துட்டு அந்த பூச்சி மருந்து வந்துட்டு எடுத்து குடிச்சிட்டாராம் ப்ரோ ஒரு கிராண்டா பாடி வருவாம்பா ஐயா அதெல்லாம் வச்சுப்பா கதிரை எடுக்க மட்டும் அவன்கிட்ட சொல்லி போடேன் அதே செய்து அப்போ இது 3 சில்லு தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி போட்டு பாவிக்கலாம் வேறு மாப்பட்டியும் போட்டாச்சு தானே என்ன என்ன கேக் ஒன்று போடுறதோ நீ இந்தா பேக்கை கொள்ளி கொண்டா காசு பேக்கா அனிதா பிடிச்சிட்டில இப்போ பறந்து சாமான் எடுக்கும் சரியே எங்கடா உனக்கு கட்ட உயர்த்தில எனக்கு எல்லாம் இது எங்க போயிடும் அதான் கடைக்கு வரீங்க தங்கச்சி தங்கச்சி கண்டோசு கொடுத்துருவோம் தங்கச்சி வாசம் அப்போ கடையில் இப்போ போட்ட ஐட்டம் எங்கடா சுட சுட சிஜி தேயில எல்லாம் வாங்க ஏய் போனோம் தெரியல தேயில வந்து கடுமாள் நானா கடும் பாசம்டா தங்கச்சியார கண்டுட்டு கண்டோஸ் எடுத்து ஓடி நோட்டம் பெரிய இருக்குல்ல அதை ஃபேனை பார்த்து ஃபேனை பிடிக்கல அங்கே கத்திக்கிட்டு இந்த பொடி சைக்கிளோட ஆசைப்பட்ட என்ன நான் வீடியோ ஒவ்வொரு நாளும் பார்க்காத நாள் இல்லையா அப்ப நாங்க கார்ல வரோம் நீ சைக்கிள்ல வா சங்கானைக்கு ஏன் ஓ ரோட்டு எங்களை பின்னுக்கு வா வணக்கம் வணக்கம் குடும்பத்தோட பாக்குறீங்க 4 பொம்பளை பிள்ளைகள் 3 பேர் வெளிநாட்டு நோனா இருக்கா வீட்டுக்காரு நான் சந்தோஷமா கதைக்கிறேன் நோனாண்டு உங்களை இருக்கா சந்திக்கணும் உங்களை வீட்டை வந்து சந்திக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானே சங்கானைக்கு வந்திருக்கிறோம் அப்போ இப்போ பார்த்துருப்பீங்க வந்துட்டு நாங்கள் நேற்றைய தினத்துக்கு முன்தினம் வரைக்கும் வந்துட்டு நிவாரணம் சம்மந்தமான பதிவுகள் வந்துட்டு போட்டிருப்போம் அப்போ நிவாரணம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ யாழ்ப்பாணம் நிறைய பிரிவுகளை கொண்ட ஒரு மாவட்டம் அப்போ நிறைய எல்லா பிரிவுகளையும் முனைச்சி நாங்கள் ஒரே இடத்துல வச்சு நிவாரணம் செய்ய முடியாது அதை விட ஏனைய மாவட்டங்களோட ஒப்படைக்குள்ளே யாழ் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஓரளவு ஒப்பீட்டளவில் ஓரளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் சில கிராமங்களை வந்துட்டு உள்ளட்டு ஆராய்ச்சி பார்த்து அறிஞ்சு தான் சில உதவிகளை வந்துட்டு செய்யலாம். அந்த வகையில் வந்து வாகரவத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே போய் பார்க்குறப்போ மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் வந்து வறுமைப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்க்குறப்போ வந்துட்டு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான ஆரம்பகட்ட உதவிகளை வந்துட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை எங்களோட கதைச்சிருந்தாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் வந்துட்டு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க.
நாங்கள் பாகரவத்த பகுதிக்கு வந்துட்டு இன்னும் நிறைய காரியங்களை வந்துட்டு கண்டிப்பாக செய்வோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணம் அனர்த்தங்கள் சம்பந்தமாக அதுகளுக்கு வந்துட்டு உதவி செய்கிறதுக்கு நாங்களுமே வந்துட்டு கைகோக்குறம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட உறவுகள் வந்துட்டு நீங்கள் முன்வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் முன்வரைக்குள்ளே வந்து நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் எல்லாரோடையும் கதைக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு வெள்ள நிவாரணத்துக்காண்டி உதவி செய்ய முன்வந்திருக்கிறீங்க, அதை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு 4-5 நாளாக வந்துட்டு ஜெஃப்னால் மழை இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மழை வெள்ளத்தால் சரியாக பாதிக்கப்பட்டு இன்னமும் மீள முடியாத சுச்சுவேஷனில் வந்துட்டு வீடுகளுக்கும் போக முடியாமல் வீடுகளெல்லாம் சேதப்பட்டதாக இருந்து யாரும் எங்களை அழைப்பார்களாக இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு பெருமளவில் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். இல்லாது போனால் நாங்கள் வந்துட்டு வளமையாக செய்கிற மாதிரியான பர்சனல் உதவிகளுக்கு தான் உங்களுடைய உதவிகளை வந்துட்டு பயன்படுத்துவோம் அப்படின்றது லைக் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லித்தான் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிறது வந்துட்டு மாரி காலம். எப்போ வந்துட்டு மழை வரும், எப்போ வந்துட்டு புயல் வரும், எப்போ வந்துட்டு என்ன நடக்கும்ன்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்தால் நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நாங்கள் சொல்லுறதை இமீடியட்டாக வந்துட்டு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அதாவது வந்துட்டு கிராமத்து ஒரு ஜிஎஸ்ஆ கூட வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பெரிய ஆள் இல்லை. நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ ஜிஎஸ் மேலே வந்துட்டு எனக்கு கால் பண்ணி கதைக்க சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது வந்துட்டு கால் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி வந்துட்டு எங்களை அழைச்சா நாங்கள் நேரடியாக வந்து பார்த்து உங்களோடையுமே நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களோடையும் இணைந்து நாங்கள் தேவையான உதவிகளை வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு இனம் காணுறது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்களும் கரம் கொடுத்தா நாங்கள் எங்களுடைய சேவைகளை வந்துட்டு திறம்பட செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணி இந்த முன்மையிலே வந்துட்டு நம்ம 2 நாள் நேற்றைக்கு முன்தினம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய மற்ற சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போடல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு சரியான மாதிரிக்கு தடிமன் இருமல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வயிற்று நோ மாதிரி வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரிக்கு வந்ததால் சரியான ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிட்டு. ஸோ அதன் நிமித்தம் நாங்கள் வெளியிலையும் போகலை. நேற்று தினம் கூட நீங்கள் பார்த்த வீடியோ வந்து அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னம் வந்து நாங்கள் செஞ்ச ஒரு வீடியோ தான். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் மறுபடியுமாக வந்து எங்களோட பணியை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வலுக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு காரநகர் சைட் வந்து என்ன சொன்னேன், ஹேர்நகர் சைட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஹார்னர் சைட் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே உள்ள மக்களை இனம் கண்டு அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு பிளான் பண்ணியிருந்த ஒரு அடிப்படையில் திடீர்னு இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு நியூஸ் ஒன்று வந்தது. பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட அந்த கட்டையக்காவரால் வந்து நாங்கள் வீடியோ செஞ்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம், வந்து சங்கான பகுதியில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மழை டைமில் வந்து தண்ணி குடிக்கிறேன்னா சம்திங் ஏதோ ஒரு இணைப்பில் வந்துட்டு அந்த பூச்சி மருந்தை வந்துட்டு எடுத்து குடிச்சிட்டாராம். ஸோ வந்துட்டு பூச்சி மருந்து எடுத்து குடித்தால வந்துட்டு சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வந்துட்டு அறிவித்தல் வந்தது. ஆனால் உண்மையாக என்னால் வந்து போயிட்டு பார்க்க முடியாத நிலைமை, நாங்கள் இங்கே நிற்கவும் இல்லை. இன்றைக்கு தான் வந்துட்டு டைம் கிடச்சிருக்குது. ஸோ வந்துட்டு போயிட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட நிலைமை இப்போ தற்சமயம் எப்படி இருக்குது, திரும்பி வந்துட்டாரா அண்ட் வந்துட்டு அவங்களோட அக்காக்கிட்ட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து நாங்கள் நிறைய காரியங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மழை நிமித்தம் அவங்களோட பிரதேசம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டதால் நாங்கள் போக முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைய தினம் நாங்கள் விசிட் பண்ணி வந்துட்டு அக்காக்கிட்ட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குது. அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் நினைக்கிறேன் வந்துட்டு அவர் வந்து மேபி குடிச்சிருந்திருக்கலாம். குடித்ததன் விளைவாக அப்படியான ஒரு காரியம் ஒன்று நடந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு உயிர் போகிற என்னதான் நடந்தாலுமே வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கை கொடுக்கணும் எங்களை நம்பி கதைச்சி அடிப்படையில். ஸோ இன்றைய நிலைமையில் வந்து அவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு அண்ட் வந்துட்டு தம்பிக்குமான ஒரு பிக் சர்ப்ரைஸும் கொண்டு வந்துட்டு காத்திருக்குது. அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு நாங்கள் இன்றைய தினம் அதையும் வந்துட்டு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது
வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் இன்னும் நிறைய காரியங்களை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வீடியோ நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வந்துட்டு அக்காண்ட வீட்டுக்கு போகும் வரைக்கும் இந்த இடங்களும் வந்துட்டு என்ன மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே வந்துட்டு நேற்றைய முன்தினமெல்லாம் நாங்கள் வந்துட்டு வெளியில் எந்த ஒரு வேலைக்குமே வந்துட்டு போகையில் சரியான மாதிரிக்கு உடம்புமே ஏழாத வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 2 பேனடோல் அண்ட் வந்துட்டு தடிமன் 2 வந்து தலையடிக்குமே டேப்லெட் போட்டுட்டு தான் வந்துட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலேயும் தாமதிக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி பார்ப்போம்மா அவங்க என்ன மாதிரி நிலைமை இருக்குண்டு. ஓ அழுக செய்கிறாரா பார்க்குறான் புடிஞ்சு பார்க்குறான் என்ன அதான் வழியாகி திடீரான் அப்போ காணி வழியாகி பாபா கண்டு நோடிடுவாங்க கவனம் இது புற 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 உருக்குறான்டா பாடி கண்டு 6 கண்டு 7 கண்டு தங்கச்சி யாரை எங்க கூட்டிட்டான்டாப்பா இன்னும் ஒழுங்கா மதிக்கல அப்படி போலாங்கடா இந்த பாரு அதான் நானும் பார்க்க இப்போ அஞ்சிதி பண்ணுறம்பும் அப்போட ஓட போகிறாங்க. இன்னும் மதிக்கலாப்பா அதான் இந்த கிருஷ்ணா மாமா ஓமா என்னடா வைப்பா எங்கடாப்பா நிற்கல அது அப்புறம் அப்பாண்ட ஆப்ரேஷனுக்குள்ள போட்டேன் போயிட்டு இப்போ வந்தேன் நீ இப்போ நண்ட நீ என்ன என்ன உனக்கு என்ன இவ்வளோ பார்க்குற என்னே தெரியலே. சரியா என்னடா அப்பா மறந்து குடிச்சாண்டார் அப்படி அச்சா டே கவனம்டா அப்போ அது ஒன்றும் ஒரு ஆள் தான்டா அண்ணே என்ன மாதிரி பிறகு என்ன சம்பவம் உண்டு அறிஞ்சன் மறந்து குடிச்சிட்டியலாமன்னு சொல்லி மாறி என்ன ஓகே இப்போ வாயில் புண்ணா கவனமாக இருக்கும்ன்ற தேவையில்லை வேலையில் பார்த்து என்ன பயங்கர வெள்ளம்னுண்டா இங்கே இப்போ பத்தி இருக்கேண்ணே இப்போ பத்தி இருக்கேண்ணே ஓகே 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 அப்போ எப்போ ஹாஸ்பிட்டலாக வந்தீங்க செவ்வாய்க்கிழமை எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க 3 நாளா ஆ என்னத்தை குடித்தவர் மருந்தாண்டு என்ன மருந்தாண்டு என்ன மருந்தை குடித்தவர் புல்லு மருந்து சரி சரியா அதான் பாவண்டா அதான் சைக்கிள் மருத்துவ இல்லைண்ணா அதான் சரி குழம்பா அடுப்பமா நானும் பார்க்குறேன் நீ என்னைய கண்டுபிடிக்கிறே இல்லைடா அப்போ கதிரை எடுக்க மட்டும் அவன்கிட்ட சொல்லி போடேன் தயவு செய்து அப்போ அதான் இங்கே வேலை அதான் இங்கே வேலை யாரு ஓ மற்ற மாமாடா அதில் விட்டுட்டு வந்துட்டேன்டா அதில் அங்கே வாசலடி வாங்கிக்கிறான் அதான்ப்பா நல்ல டீஷர்ட் ஒன்று போட்டிருக்கு எங்கால ஆ ஆ ஓ சே நான் மாதிரியே கொஞ்சம் போடையில நான் போடையில அது நீ போடையிலையாப்பா நீ ஒரு ரோஸ் கலர்லாம் போட்டிருந்த நீ நாங்கள் என்னண்டாக்கா அப்படியே அப்போ பார்த்துருப்பீங்க ஒரு ஏன் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு கொண்டு போட்டோம் அப்போ அதால் வேறே இல்லை உங்கள்கிட்ட மற்றது மழை வெள்ளங்கள் அறிஞ்சாங்க அதால் தொட்டி கட்டுறதுக்கும் இங்கே ஒன்றும் செஞ்சு கொள்ளையெல்லாம் போட்டுன்னு சொல்லி நான் அனுப்பினவங்க சொன்னாங்க தொட்டியும் இப்போ கட்டி கொள்ளையில்லாமல் கிடக்குதுண்டு. அப்போ என்ன செய்கிறது எல்லாம் ஏதோ அவசரப்படாமல் இருந்தால் தானே அலுவல் முடியும். இங்கே வா அப்பா நான் என்ன பின்னாடியே பார்த்தேன் கேட்குறீங்க வா உன்னை பார்க்க தான் வந்தேன் பா இரு சாப்பிட்டியே என்ன அப்படி அது என்ன அது காணி எல்லாம் கிடக்கிற தடிகடி எல்லாம் பொறிக்கொண்டு இது என்ன இது அதான் என்னண்டா பொருளா வார நண்டை கடாப்பா ஒரு அக்கா ஒரு ஆள் காய்ச்ச வாடாப்பா உனக்கு சைக்கிள் ஒன்று எடுத்து அரக்கண்டு
இப்போ முக்கியமாக வந்து இப்போ அண்ணா இப்போ ஓகே பிரச்சனை இல்லை உடம்பு இல்லாமல் ஓகே பிரச்சனை இல்லை வேலைன்னு போ வளர்க்குது ஆனால் கொஞ்சம் முகம் கொஞ்சம் மாற்றமாக தான் கிடக்கு ஏன் என்ன புல்லு மருந்த என்ன ஹலோ அக்கா நீங்கள் அந்த காசு போட்டுனீங்களா தம்பிக்கு அக்காடா நான் அனுப்புறேன் இன்ஃபர்மேஷன் அப்படி அவன் சின்னவன் டைப்பான் வந்தான் அவன் சைக்கிள் எடுத்து சொல்லி பெரிய கரைச்சலா கிடக்கு ஓ இப்போ வந்தான் அவன் புர்றான் இல்லை காலை பிடிச்சி நிற்கிறான் அப்போ இருக்கான இந்த நம்பரை போட்டு விட்றேன் போட்டு விட்றீங்களே தம்பி எவ்வளோ அளவுங்க சைக்கிளுக்கு இங்கே இருக்கா வீடியோ காலுக்கு வாங்க மாலை பாருங்க இருக்கா அக்கா வருவா கதையா சரியா இங்கே இங்கே ஒன் பெரிய கரைச்சலா கிடக்கு நான் போட்டு விடுறேன் ஓகே ஓகே அவன் அண்ணாட்ட கொடுங்க ஓமாம் சொல்லுங்கக்கா ஓகே கிருஷ்ணா நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்புங்க நான் இப்போ அனுப்பி விட்றேன் நீங்கள் போடுங்க பிரச்சனை நான் எடுத்து கொடுக்குறேன் அது லேட்டாக வந்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இந்த வீக்கெண்ட் அனுப்புவேன் நான் இப்போ நான் வேலையை போய் கொண்டிருக்கேன் இந்த சாட்டர்டே அல்ல நாளைக்கு சரி 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 ஓகே 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 மழையாக்குங்க மழை இப்போ விட்டுருக்காக்கா தட் சமயம் ஓகே சரி நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க போல் பிறகு கதைக்கிறேன்னா நான் டிரைவ் பண்ணி இல்லை நான் போய் கொண்டு இருக்கிறேன் ம் நான் அனுப்பி நான் உங்களுக்கு கால் பண்ணவா பிறகு அடிப்போம் ஓகே ஓ பாய் 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 ம் அப்போ என்னண்டா என்ன சாப்பிட மதியம் சோறும் இல்லை சோயா வித் கறியும் அப்போ உருளைக்கிழங்கு அங்கே உருளைக்கிழங்கு ஜாவிக்கல அப்போ என்னது உருளைக்கிழங்கு வந்துட்டு வாய்க்கலாம்ல ஜாவிக்கல இப்போ என்னண்டா உனக்கு சைக்கிளில் எதுடா படுக்கிறவன சைக்கிளில் ஆ 2 ஜில்லு 2 ஜில்லோ உங்க பிராண்டு கிடாக்குறாங்க 2 ஜில்லு ஓடி போய் மற்றதாக்கா ஒரு பைக் ஒன்று பார்த்தேன் நான் அது 3 சில்லு தான் எலக்ட்ரிசிட்டி பைக் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம் ஒரு இடத்துல இருக்குது அப்போ அது உங்களுக்கு கணக்காக இருக்கும் அப்போ நான் அதே ஒருக்கா ஏற்றி கொண்டு வந்து தருவேன்ட்டு நான் அவையோட கதைச்சேன் நான் அது ஒரு கோப்பையில் கிடக்குது நான் ஃபோட்டோ எடுத்து நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஏற்றுறதுக்காக வந்து ஃபிட் பண்ணணும் நாங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஃபிட் பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வரேன் பாருங்க வரேன் அதண்டா நீங்கள் நார்மலாக ஒருக்கா சார்ஜ் பண்ணி விட்டால் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பாவிக்கலாம் கொஞ்ச நாளைக்குன்னா இந்த ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணியே நீங்கள் பாவிக்கலாம் பாருங்க இங்கே வேங்க இங்கே வந்து வேங்க ஓகா அதான் பேட்டாக்கா இங்கே வேங்க இப்படி இது 3 சில்லு தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி போட்டு பாவிக்கலாம் இது உங்களுக்கு கணக்கே முயரம் இல்லை இது ஒரு 5000 ஆள் பாவிச்சவர் அவர் இப்போ வந்து டெத் ஆகிட்டார நிற்கிறேன் அப்போ அதால் ஓடாமல் நிற்கிது நாங்கள் இது வாங்குறோண்டா 3-4 லட்சம் ரூபா கிட்ட வேணுமாக்கா மற்றது இங்கேயும் அந்த ஸ்டொக் இல்லை அதை விட அநியாய காசு தானே இப்போ இது வந்து நான் அவையோட கதைச்சு அவை வந்து ஃப்ரீயாக தர்றேன்ட்டு சொல்லியிருக்கணும் அப்போ இதை நான் உங்களுக்கு ஏற்றி கொண்டு வந்து தந்தேன்னு சொன்னால் இதை நீங்கள் பாவிக்கலாம் இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தனியாக ஒடுத்திக்கலாம் இதில் பின்னுக்கு போங்க ஸ்டாண்ட் போட்டுற இடம் இருக்குல்லோ அதில் ஏதாவது ஒன்று ஸ்டாண்ட் நீங்கள் இந்த சைக்கிளே எவ்வளோ பாடுபடுத்தினாலும் இதை பூட்ட மாட்டேங்கிறேன் போட்டு நீங்கள் சொன்னால் நீங்கள் தாராளமாக பாவிச்சு கொள்ளலாம் இதில் நீங்கள் பிள்ளைகளையுமே ஏற்றி கொண்டு போகலாம் அப்போ உங்களுக்கு ஓகே என்னென்னா உங்களுக்கு ஓகே தானே அப்போ நான் அதை ஏற்றி தரேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ இது வந்து சார்ஜ் போடுறது தானே அப்படி அப்செட்டாக பேட்டரி பிறகு மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆள் ஃப்ரீயாக தராரு இல்லை அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இல்லை மற்றது கூட தண்ணி தொட்டி வந்து இப்போ மழை வெள்ளம் விட்டுட்டு தானே நான் ஆக்களை அனுப்பி விட்றேன்னு கட்டுவோம்மா இப்போ உண்மையாக சொல்லணும்னா அப்பாண்ட இஷ்யூ ஆளானாக்கா இஷ்யூ மற்றது அவையில் டைம் நான் காசும் வாங்கலை உங்களோட இது வரைக்கும் காசுன்னு எடுக்கலை ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு செய்வோம்ண்டு அப்போ நாங்கள் காரில் போவோமே சைக்கிள் பார்க்க என்ன போவோமே வாரியே ஓ நேரம் சரி இல்லையே எங்கடா மருதமானது போனால் எடுக்கலாம் போல என்ன அப்போ அதில் கொண்டு போய் ஏற்றி எடுத்தோம்னா சைக்கிள்ண்டே தான் எடுக்கிறவனு சைக்கிள் 3 சில்லு தானே வேணும் 2 சில்லு சப்போர்ட் வச்சதுண்டா விட மாட்டேன் அப்போ எங்க பாருங்க என்ன இப்போ இவனுக்கு என்ன தேவைக்கு சைக்கிள் சும்மா ஆள் ஓடி தெரிய தானே ஏன்னா தூரங்களுக்கெல்லாம் அது சரி வராது அதுதான்
அப்போ என்ன நீ வா போன விரும்பி எடுப்பேன் வா வா என்னத்தை விழுக்கிட போகிற என்ன ஜட்டி விட போறியோ அப்போ அப்போ அப்படியே வரதானே அப்புறம் என்ன வா என்ன என்ன அப்புறம் அது சரியா ஆள்கிட்ட பிரச்சனை என்ன அப்புறம் தான் கண்டைக்கு திடீர்னு ஞாபகம் வந்து அப்புறம் நெஞ்சா காய்ச்சிட்டே காட்டி கூட ஒரு பெட்ஷீட்டை காட்டிக்கிறேன் ஷோர்ட்ஸ் மாத்துறதுக்கு அப்போ இவர் மருந்து குடிச்சேன் அப்புறம் தான் வந்தது பாப்பம் உண்டு ஏன் புல்லு மருந்து இங்கே கிடந்தேன் புல்லு மருந்து என்ன நெஞ்சு கிடந்தது வேலையை போகிற இடத்துல சரி சரியா கவனமாக இருக்கணும் இந்த அவள் ஊசியாக கடிக்கிறார் அதுதானே கவனமாக இருக்கணும் என்ன சரியா அப்போ ஆளை கூட்டிகிட்டு வரோமா உங்களுக்கு இதுவரை பண்ணணுமே இது என்ன சாமான்கள் அரிசி பருப்பு போன அழித்தாங்க ஒன்னிந்தார் நாங்கள் போகிற வகையில் ஒன்னிட்டு வரோம் பிரச்சனை சைக்கிள் என்ன போடுற இல்லையோ பழுதாப்பட்டு சைக்கிள் இல்லை என்ன சொல்லுங்க என்ன சாமான் பண்ணிட்டு உண்டாக்கன்னு சொல்லுங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க எவ்வளோ அரிசி 10 கிலோ சம்பாவே சம்பா ஓகே மா 10 கிலோவே ஆ அங்கே என்ன ம் வேற பருப்பு பிஸ்கெட் பை என்னது என்ன பிஸ்கெட் பை என்ன பிஸ்கெட் பையடா அனிதா பிடிச்சிட்டு காட்டுறியோ சரியா மற்றது அக்கா பருப்பு அக்கா பருப்பு வேணாமா ஆ சரி வேறு உளுந்தா எவ்வளோ உளுந்து சொல்லுங்க பிரச்சனை 1 கிலோ வேணுமே ஆ வேறு சீனி எவ்வளோ 2 கிலோ வேறு தேயிலை என்ன ஒரு 1/4 கிலோ வாங்கட்டே கொஞ்சம் அதை கிடக்குது தானே என்ன வேறு அந்த இதுகள் ரிங்ஸோ பேக்கெட்டுகள் ரிங்ஸோ பேக்கெட் 350 அந்த ரின்னொண்டு போட்டு விடுறேன் ரிங்ஸோ சோப்பு ஓகே சோப்பு என்ன பேபி சோப்பை வாங்கிக்கிறேன் பேபி சோப் போட்டு விடுறேன் சரியே வேறு தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரா அப்போ அண்ணன் என்ன மாதிரி அன்றைக்கு 30,000 ரூபா தந்தவன் என்ன மாதிரி இப்போ தொழில்கள் செய்கிறீங்களோ என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கோ பார்க்குறீங்களோ சரியா வேறு சோயா மீட் பேக்கெட் ஒன்று போட்டுவிட்டே பெரிய சோயா மீட் பேக்கெட் உண்டு வேறு என்னடா நீ சொல்லலாம் நெத்தலி கருவாடாக்கா உங்க இல்லையா பார்ப்போம் நாங்கள் கிடந்தா நான் பார்த்து பண்ணிட்டு வரேன் சரியே கண்டோஸாமோ சரியா கண்டோஸா என்ன அடுத்தாண்டா என்ன புலாங்க இல்லை ஆ வேறு என்னடா தூள் பேக்கெட்டா ஆ அடுத்த என்ன அதுக்கு வேறமா என்ன என்னைய என்ன வேறமா கடலை 1 கிலோ போட்டுட்டா என்ன பெரிய ஆடலானே சரி காணுமா வேறு பிஸ்கெட்டு போட்டாச்சு வேறு வேறு மாப்பட்டியும் போட்டாச்சு தானே என்ன என்ன ஜான என்ன கேக் ஒன்று போடுறதோ நீ கேக் ஒன்று காட்டுறிய சரிங்க அதே என்னென்ன சொல்லேன்டாப்பா காட்டுவியா சரியா வேறு சரிதானே ஓகே அப்போ நான் அவ்வளோதையும் பார்த்து பண்ணி ஓடியா போவோம் கிளம்போம் நீ ரெடி தான் ரைட் அப்போ நான் போட்டு வரேம்மாக்கா சரியா கொஞ்சம் தலை வரேம்மா சரியா நான் இருங்க வரேண்ணா வாடா வாங்க
அதானுக்கு எங்களை கண்டா ஒரு சந்தோஷம் தானே. இந்த வெள்ளம் வெள்ளம் வெள்ளத்துக்கு தாண்டுவனியா நீ? இல்லை அப்போ பார்க்க பயங்கர வெள்ளம். இந்தா பேக்கை கொலை கொண்டா. சரி காசு பேக்கா கவனம் ரைட். இப்போ எல்லா சாமானையும் பண்ணிட்டு வருவோம். சரியே சைக்கிளும் கொண்டு எடுத்துட்டு வருவோம்னாக்கா. சரிங்க பேரமே கிடக்குடா? இல்லை வேறவே இல்லை பேரமே இல்லை. சரி அப்போ காரில் இருந்தே தான் முதல் தடவை போகிறா அவ்வளோக்கா? ஆ சரி சரிங்க. அப்போ முதல்ல என்ன புச்சி டீ போட்டு போவோமேடா. இரண்டா அப்புறம் சிக்கல என்ன ஏடா அம்பி அதான் முன்னுக்குற பேக் இருக்கட்டும் பா. ரைட் அதான் இன்றைக்கு முதல்ல காரில் வரேன். அதான் சரி. எப்படி கிடாக்கு? நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்போ இப்போ நான் முதல் புச்சி டீ போவோம். புச்சி டீ போய் உங்களுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே சைக்கிள் கடையே போவோம். சரியே ஒரே சைக்கிள் ஓட்டமாக தான் இருக்க போய் நீ ஊருக்குள்ள. ஏசி பிடிக்க தான் குளிருது. நல்லா இருக்குண்ணா. ஆ நல்லா இருக்க. தொட்டி கட்ட எப்போ வரீங்க நீங்கள்? தொட்டி கட்டையா இப்போ மழையா இல்லை உனக்கு வேலை தொடங்கினா டக்குன்னு முடிக்கணும். மாமா எங்கட வீட்டு வேலையை நிப்பாட்டி தான் வச்சுக்க நீங்க. சரியே அதால் நான் அனுப்புவேன். சரியா ஆக்களை எல்லாம் அனுப்பி வடிவா கட்டி தருவேண்ணா. தொட்டியை கட்டி போட்டு தூக்கியாக போட்டு விட்றான். அவ்வளோதான் படம் முடிஞ்சு. அதுக்காக ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுக்குங்க நீங்கள். ஓ அதுக்கு இங்கால வந்தால் வீடு தெரியுமா வீடு சங்கானைக்கு இங்கே நீங்களாப்பா எங்களை காணையில கோலக்கில் பண்ணி கேட்டியோடாப்பா எப்படி இருக்கு யோசுவமா இருக்கிறீங்களா சொல்கிறீங்களோ? ஆ இல்லையாப்பா ஒரு மனுஷன் ரெண்டு இருக்கிறீங்களாப்பா கேட்டீங்களோ? மாமால பாசம் இல்லை உனக்கு? பாஜம் இருந்தால் கண்டா போல ஓடிவார. மற்றும்படி ஒரு கதை இல்லையே. ஒளியா ஒளியா வீடியோக்குள்ள ஒளியா. அனிதா பிடிச்சிட்டில இப்போ பறந்து பறந்து சாமான் எடுக்கும். சரியே ஓ துண்டை வாங்கினா வாஜி வாஜி எடுப்பேன். துண்டங்களாப்பா நீங்களே எடுத்தீங்க? நான் எடுத்தானுங்க வச்சேன். எனக்கு பொக்கெட்டியா மச்சிவன் போட பாஞ்சு பாஞ்சு எடுக்கிற சாமான். சரியே கேக்க காட்டுற வாங்க. நீ கேக்கலாண்டாப்பா ஏம்ல இருக்கிற கேக்கு பிஸ்கட் கண்டோஸ். இப்பெல்லாம் கேக்கு பிஸ்கட் கண்டோஸ் எடுக்க விட மாட்டேன். சைக்கிள் தேவையில்லை எனக்கு. சைக்கிளும் தேவையான். சைக்கிள் எல்லாம் இருக்கும். சைக்கிள் தேவையில்லை போலாங்க. ஐயோ வேணும். ஐயோ வேணும். கேக்கு பிஸ்கெட் கண்டோஸ் எடுத்தா சரி போல இந்தியான் பாட்டுக்கு. இல்ல சைக்கிள் கண்டோஸ் கேக்கு பிஸ்கட். சைக்கிள் கண்டோஸ் கேக்கு பிஸ்கெட் இதெல்லாம் வேணும் பொண்ணு. குச்சிட்டு வந்துட்டேனா? வந்துட்டேன். இஞ்சால ஐயோ ஓடி திரிய போறான் புச்சிட்டிக்குள்ள. அந்த புச்சிட்டி வந்துட்டு அதான் திறந்து என்ன என்னதான் என்னதான் அப்பா காதல் சொல்ல எங்கடா உனக்கு கட்ட உயர்த்தின எனக்கு எல்லாம் இங்கே வட்ட விற்கிறது நான் இந்த விற்க வாங்குவோம். அம்மா அஞ்சு இருக்கு. அம்மாவுக்கு பொறுப்பான பிள்ளைய அரிசி வரப்படுப்போம் இல்லை வந்தோன்னே மாமாண்டு விற்காம எடுக்கிறான்டா. இங்கே வாங்க 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 வாங்க. அடே அக்னி நேசன் சொப்பி ஒன்று பண்ணுங்க. அது இடண்டா எதுண்டு காட்டு. இல்லை இல்லை நான் எடுத்து தந்துட்டு அப்படியே ஒன்று வைக்கிறேன். நீங்கள் பார்த்து போடுங்க சரியா? ஏண்டா இல்லாட்டி கூடிய தந்தாலும் சரிதான். அரிசி போடுவோம். அரிசி சம்பா அரிசி இல்லை தங்கச்சி. நான் கீரிச்சம்பா இருக்குல்ல. கீரிச்சம்பா 10 கிலோ பேக் இருக்கா? இருக்கு என்ன? ரைட் ஓகே. அப்போ கிரிச்சம்பா 10 கிலோ பேக் மற்ற 10 கிலோ மா பேக்காக இருக்கா? அப்போ நீங்கள் 10 கிலோ மா நிறுத்து தாங்க.
அந்த விக்கெட் எது இது அப்போ அது இல்லையாடாப்பா அது இல்லைண்டா எடுத்து போடு இதோட ஓடுறாப்பா பேபி டேய் அதை வைடாப்பா 50 வைடாப்பா சரியா போய் சரி வேறு அடுத்து பருப்பு வாங்கணும் இல்லை பருப்பு இல்லை தூள் பாய் தூள் பேக்கெட் எடுப்போம்மா இங்கே வாங்க தூள் பாய் அண்ணே இன்னும் மாப்பை சோயாபீன் சொல்லுவா என்ன சோயா மீட் பேக்கெட் அந்த பெருசு எடுத்துருந்தான்டா உள்ள நான் பிடிக்கணும் அதுதான் சரி அங்கே இல்லை காட்டுறேன் கணக்கு இது சோயா மீட் பெரிய பேக் எங்கே இருந்த வெள்ளம் எடுத்தேன் அந்த 350 ரூபா அந்த ஓ அந்த சொரி இல்லைண்ணா அந்த ஒரு 350 ரூபா பேக்கெட் இந்த அங்கே இறங்கியது எப்படிண்ணா இந்த இது ஓகேடா சரி அது வைங்க ரைட் நாங்கள் மற்ற இது வேணுமேடா சமபோசா குழச்சி சாப்பிடுவீங்க பயிர் இல்லை உளுந்து சொன்னவா அப்போ சீனியும் 2 கிலோ சோடா வேணுமே சோடா இப்போ வேணாம் போய் கடுப்போம் கூடையில் ஆறிடும் சரியே பரோ உண்டு பிஸ்கெட் ஐட்டம் என்ன எடுத்து போட்டியே கடலை எதுல இதோ இப்போ குடிக்க போறியோ எது வேணும் அதா சரியா இப்போ குடிக்க போறீரா இந்த கவனம் ஊற்றி போடாயா குடிவா தங்கச்சிக்கு போய் வேண்டுமா சரியே இந்த முடி வச்சு முடிஞ்சது அப்போ ஒரு அளவான பேக்கெட்டு ஐயோ ஐயா ஐயா வெளியில் எங்கே விட்றாங்க போட்டு வரப்போம் எங்கே வர்ற கொஞ்சம் நார்மலாக சொரிய வாங்குறாங்கன்றக்குள்ள இல்லை இவன் இல்லாத ஓகே பிரச்சனை அப்படி வெளியில் எடுப்பேன் இதில் ப்ரைஸ் கூடுவா இருக்குமே என்ன டிஸ்கவுண்ட் போகுது அப்போ தான் எவ்வளோ 50 rupees டிஸ்கவுண்டா என்னடா கண்ட இது எடுத்து போட்ட நீ இல்லை இது இன்னும் கொண்டு வேணுமா வேணுமாடா சரி போடுவோம் இன்னும் கொண்டு வேணுமா சீனி வந்து அண்ணா பேக்கெட் இருக்கா நறுக்கணுமா நிறுத்த சீனி ஒரு 2 கிலோ வெயிட் நிறுத்த இருக்கல இது எங்கே போயிடும் அதான் கடைக்கு வரீங்க எங்கே அவ்வளோ கிடையாது அப்படியா சரி சரி சாக்கலை வந்து பார்த்துட்டு ஓடணும் கட்டாயம் வேணும்டாப்பா தங்கச்சி தங்கச்சி கண்டோஸ் கொடுத்துருவோம்
அப்புறம் சரி சரி இதை கொண்டு கொடுத்துட்டு வா தங்கச்சி நான் ஆ தங்கச்சி வாசம் அண்ணா உங்களோட வாழவே அவர் கையில் அடிச்சிருக்கு நீ விடு தம்பி விடு அண்ணா இப்போ பெரிய வேகம் தான் அதுக்கு வைக்கலாம் கேட்க வேண்டிய கேள்வி தான் அரிசி போட்டிங்களா ஓகே அரிசி போட்டாச்சே என்ன அதுதானே ஓம் குளிருதோ ஏன் எப்போ இங்கே வந்து இல்லைண்டா குளிரா என்ன கோதாரியா கிடக்கு சரியா சரி போம் அரிசி பேக் எடுத்தாச்சே சரி ஓகே தூக்குவா அரிசி பேக் இருக்கா என்ன சரி அண்ணா நன்றி வரம்மா வரம்மா அண்ணா போட்டா ஓகே பாய் வர இங்கே எல்லாம் எடுத்தாச்சு இது அங்கடியா இல்லையா அங்கடா என்ன ஓகே ஆள் கட்டிக்காரன் பார்த்தியா என்னடா புறா 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 சிறக்கடா புறா வரண்டா புறா கதை லோக்கல் அம்மா சுண்டு கடன் போயிட்டே தான்டா பட புறா புறா சிறக்கடா புறா வரேன் புறா அப்போ இப்போ சைக்கிள் வந்து சைக்கிள் எடுக்க எங்கே வரும் மரதானத்தில் சைக்கிளே எடுக்கா சின்ன சைக்கிள் சைக்கிளோ உனக்கு சின்ன சைக்கிளோ அப்படியோ தங்கான எவ்வளோ இப்போ சங்கான போய் பார்க்கோ எங்கே எப்படியோ இருங்க சரியா ரைட்டு அது தூக்கி வை இவனுக்கு சின்ன சைக்கிள் சைடு சப்போர்ட் கொடுத்தா எல்லாரும் விழுந்தில்ல போடுவான் வணக்கம் வணக்கம் வாகோ இல்லையே என்னக்கா என்ன கடை உங்களோட இவ்வளோ உங்களோட அடையா அப்போ யாழ்ப்பா உங்களுக்கு டென்மார்க் கையில் நாள் ஓ சரியா ஆ அப்போ கடையில் இப்போ போட்ட ஐட்டம் எங்கடா சுட சுட சிஜி நோ காசு காண்டியில் ரோல் ஐட்டம் ஒன்றும் இல்லையா சுட சுட இல்லை 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 அப்படின்னா நாங்கள் வந்து சாப்பிட்றோம் வாங்க சின்னவனுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வரேன் ஓ இவன் அவன் சின்னவனுக்கு இங்கே வரா ஓடியாதா இங்கே வரான் அப்போ நாலு கடுமை ஆக்டிவ் வேணும் ஓ வணக்கம் தானே ஒரு சின்ன ஜாய்க்கலாம் அது மழை வெள்ளம் தானே என்ன சொன்னுவா என்ன சொன்னுவா கேட்டாவே சொன்னீங்களே அவன் நல்லபடியா நல்லா கட்டிக்கா நல்ல ஆக்டிவா சரியா ஆளி இப்போ புட்டிட்டிக்கா பறந்து சாமான் அள்ளி போட்டான் நல்லா கட்டிக்கா ஓ எம்எஸ் படிச்சுவா
பாப்போம் ட்ரை பண்ணுவோம் நான் சைக்கிள் அவன் இல்லை அவாக்கும் பார்த்துட்டோம் நாங்கள் மோட்டர் பைக் உண்டு ஓ பேட்டரி சைக்கிள்லானோ பார்த்துட்டோம் கோப்பாயில் நிற்கிது கோப்பாயில் ஒரு தெரிஞ்ச ஒரு அங்கே ஒரு ஆள் பாவச்சே இருக்குது விலை இல்லை அவர் ஃப்ரீயாக தாராண்டவர் எடுத்து கொடுக்க போகிறோம் வரட்டே நான் போயிட்டு வரேன் ரோலை பொறிச்சு வைங்க வரேம்மா சரி சரி ஓகே சரியா பா நேரம் போட்டு வாங்க என்ன ஐயா வெள்ளன ஒரு வந்தான்டா அப்போ அவனோட போய் கொஞ்சம் உருட்டி போட்டு பட்டவாட் ஐயா எவ்வளோயா பான் ம் சரி சரி ஓகே போட்டோம் அரு ஒரு சைக்கிள் எடுத்தாச்சு சாமான் வாங்கியாச்சு கேண்டோஸ் வாங்கியாச்சு இப்போ சைக்கிள் எடுக்க போகிறோம் சைக்கிள் அப்படின்னு சங்கான இருக்காது பாருங்க சங்கானம் இருக்காதோ அப்படின்னு பாருங்க இருக்காது ஏன் நீ இப்படி அவசரமாக கதைக்குதே ஏன் அப்படி சொல்கிற இதுக்காண்டு ஒரு நாள் முந்தி எடுக்கணும் ம் நானும் ஏமாட்டுறோம் சரி நீ ஒரு பாட்டுன்னு பாடி காட்டு பாப்போம் எனக்கு மாமா காட்டியா போனா போ சரி ம் மாமா பித்தா பித்தாலே மலம நீ சும்மா எந்த நாள் பார்த்தா மலமை பித்தா பித்தா நான் வேறு நல்ல பாட்டா பாடு பாட்டு பாடுவோம் நீ அங்கே ஒழிக்காதா உனக்கு சொல்லி சொல்லி ஏதாடாப்பா அதான் என்ன பாட்டு பாடுவோம் ம் ரஞ்சமே என்ன ரஞ்சிதமேயோ அடுவா ரஞ்சமே மனக்கு கணக்கு அதை மிச்சது என்னடா செய்த என்ன பாட்டு பாடும் எனக்கு என்ன பாட்டு பாடும் ம் ஐயோ அடியண்டா பாய் சரி தெரிஞ்ச வாட்டுண்டா தம்பி சைக்கிள் வண்ட போகிறோம் யாரு சைக்கிள் கடை எங்கடா ஒரு நேசண்ண சைக்கிள் கடை என்ன எங்கே வரும் பக்கம் பார்த்துக்கணும் போங்க இங்கே ரெண்டு பக்கமும் உங்களி பக்கம் இதுக்குள்ள விடுங்க இந்த விடுங்க இதுக்குள்ளேயோ ஓ முதுக்க விடுங்க சைக்கிள் கடைன்னு சைக்கிள் திருத்துற கடை இல்லைன்னா புது சைக்கிள் வேண்டுறானே ஓ ஓ எதுக்கு அதுக்குள்ள என்னப்பா இது இருந்தாலும் பெரிய ஐக்கு தான் இருக்கும் போல சைக்கிள் எல்லாம் இங்கே வாங்கலாம் சைக்கிள் இவன் படி எனக்கு ஒரு சின்ன சைக்கிள் உண்டு நீங்கள் எங்கே இருக்கணும் இந்தியானோ ஆ சரி சரி அப்படியே சரி அப்பா நேராக போய் பார்த்துட்டு வரேம்மா சரி அங்கே இல்லையே சரிண்ணா ஓகே எப்படி பாட்டு பொடியும் சொன்னாரு சைக்கிள்லேருந்து சொல்ல மறுநாள் அங்கே அங்கே போயிருக்கலாம்ட்டு ஆஞ்சநேய கோயில் இருக்குது புற என்ன ஆஞ்சநேய கோயில் இருக்குது போய்தான் இருக்கேன் நாடு மாமா போனாங்க இது எவ்வளோ தம்பி எவ்வளோ இது இந்தோ ஆ மனதெல்லாம் போங்க ஆஞ்சநேய கோயிலாக தெரியுது இங்க இருந்து எங்கடாப்பா சைக்கிள் எங்கடா போகிற சைக்கிள் விட்டு வாங்க சுண்ணா மட்டும் வாங்க நல்லா சுற்றுறாண்டா நீங்கம்மா ஏடா தேயிலை வாங்கினீங்களா தேயிலை தேயிலை இல்லை ஏன் போனோம் தெரியல தேயிலை ஞாபகம் வந்து கேட்டேன் ஆ கேட்டு நான் வாங்கலையுண்டு கடுமாள் நீ ஓ நானா கடும் பாசம்டா தங்கச்சியாரை கண்டுட்டு கண்டோஸ் எடுத்துட்டு ஓடி நோட்டம் தேப்பனை கண்டுட்டு ஆ தேப்பன் தாய்க்கு ப்ரஷ் எடுத்து வச்ச கடுமால் தான் பாட்டு படிச்சு காட்டலாம் நீ இப்போ அதுதான்டாப்பா எனக்கு என்ன பாட்டு தெரியும் அந்த காசு அனுப்புன அக்கா சொன்னவே நீ பாட்டு பாடி காட்டினா தான் சைக்கிள் அப்படி கதை வந்தேன் உங்களுக்கு நித்திர தூதுல உலங்கல உலன் எனக்கு உலங்க நீ சொல்ல அப்படி கதை வந்து என்ன பாட்டு பாடுவோம் என்ன இன்னிசை பாடி வரும் இளம் காட்டுக்கு உருவம் ஐயா அந்த ஆட்டம் ஆ ஐயோ அந்த அப்போ வேற பாட்டு என்ன தெரியுமா பாரு ம் ஐயோ இந்த ம் அடாடி என்ன நிற்கலாம் வட்டமாக நிற்கலாம் கையை தூக்கி நிற்கலாம் கையை கொடுத்து நிற்கலாம் ம்
நிமிந்து நிமிந்து நிற்கலாம், 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 வரிசையாக நிற்கலாம், கையை ஓர்த்து நிற்கலாம், நிமிந்து நிற்கலாம். நிக்கலாம் கையை கோத்து நிக்கலாம். என்ன அந்த ஆடு நடி என்னடா அப்ப சைக்கிள் கடை காணில்ல யாழ்ப்பாணம் வந்து அப்படியே கண்டனா எங்கேயோ கண்டனியோ கண்டனா எங்கேயோ அதுக்குள்ள ஒரு ஒழுங்கே இருக்குது. சிவராமனா கேட்டுப்பாங்கடா சிவராமன் அந்த சின்ன சைக்கிள் எங்க சிவராமன் எடுக்கலாம் சொன்னாதுக்கு அவன் அந்த சங்கான படியன் இருக்கான்ல அவன் அந்த கட்டையக்காண்ட படியன் அவனுக்கு ஒரு எங்க சுண்ணா சேர்ந்து இல்லையா அது இதை விட தம்பி வாடாடிங்க இந்த இருக்கா உங்களோட கடாண்டி போ வாங்கணும் கூட மூத்தையா பார்த்துட்டு போம். சரி சார் பஸ்ஸா இங்க எங்கடா கடை இந்த சந்தில இருக்கு சந்தி வருதா சந்திக்கு முன்னு கொஞ்சம் வருது சந்தி எந்த இதுலையா சிக்னல் சந்திக்கு முன்னுக்கு இதுதானே முன்னுக்கூட தெரியாதுமே இல்ல இருக்கேன் இந்த கார்டு கடை ஜேஷ்னா கார்டு இல்ல பாங்க எப்ரான் பேக்கரி இருக்கு பேக்கரி பக்கத்துக்கு அங்க ஹைட்டோ சிக்னல் தாண்டி போகணுமா தாண்டி போகுது போறது முன்னுக்கு இதுல இருந்து 4 கடை அதுதான் 5 கடை சரியா சுப்பிரமணியம் இவனுக்கே சாய்க்கலாமா ஜோதிச்சுப்பாங்க இந்த பிடிக்க 3 சில்லு இல்லை அந்த 2 சில்லுக்கு சைட்டு சப்போர்ட் கொடுத்தாரு சைக்கிள் சைக்கிள் ஒன்றும் கதிரை ஏற்றிடலாம் பெரிய இருக்குல்ல கதிரை ஏற்றிடலாம் வீட்டை இருக்கானு கதிரை வீட்டை இருக்காது வீடு பக்கத்து வீடு கதிரை ஏற்றிடலாம் இப்போ கதிரையெல்லாம் வேண்டியாச்சு பார்த்துட்டு வரணுக்கா என்னம்மா என்ன உதிராண்ண இந்த ஆட்டோ நீல ஆட்டோ நிற்குது இல்லை வேன் நிற்கிறா சிக்னல் போகிறது முன்னுக்கு நீங்கள் இதில் வீட்டு போகிறாங்க வச்சுவோம் சரி சரி அதுக்கிட்ட பார்க்கிங் இல்லை சரி சரி ஓடித்து அஞ்சு வா அதை வந்து ஃபேனை பார்த்தியா அந்த ஃபேனை படிக்கல அங்கே கத்திக்கிட்டு இந்த வீடியோ பார்த்திக்கலாம் ஆளை கொண்டும் இங்கே 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 கொண்டு இங்கே இங்கே கொண்டு பாட்டு வரியா சரி பாயாடி மாமாவுக்கு பாயாடி இதான் நீ கதிரோட அந்த சைக்கிள் தான் வேண்டாம் கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் பிரியோசனப்படும் என்ன அதுதானோ அது விழாவை சில்லு போட்டு தான் இருக்கு அதுக்கு இந்தா போட்டு தான் இந்த என்ன கலர் வேணும் இதாவதோ உனக்கு அளவான எடுக்கும் அது பெருத்து போட்டு தானடா இதுதான் சரி என்ன அது ஆமாம் கைவே கூட இங்கே இதை எடுப்பாங்க அரியரோட ஏன்னா தங்கச்சி இருக்குதா என்ன விலை ஐயா அது 17,500 அதோ அதெல்லாம் கலையை போட்டிக்குதான் அதான் சரி ஓ
காலட்டாட்லையும் சிக்கல் இல்லைண்டா சைடு சாமாங்கடா சீட்டு கொஞ்சம் பதிப்பேண்ணா இது அவர்ரா இந்தியா பக்கத்தில் ஆகிடுறா மணி ஆ ஆ ஓ காணாது ஓஹோ ஆளுக்கு ஓட காணா ஓ சீட்டை பைக்கு ஐயா சாய் அவனுங்க இருக்கா பாப்போம் அது வேணும் அப்புறம் உடைக்கப்பற அப்புறம் நல்லா பதிக்கணும் ஆளுக்கா வருவாம்பா ஐயா அதெல்லாம் வச்சுப்பா பிரேக் அப்படிங்க ம் சரி இது காணாது ஆளு பெருத்துட்டோ ஆளு கட்டு இல்லையப்பா என்னண்ணா இந்த பொடி சைக்கிளோட ஆசைப்பட்ட என்ன நான் வீடியோன்னு ஒவ்வொரு நாளும் பார்க்காத நாள் இல்லையா அக்கினி அக்கினி நிற்கிறானா இல்லை இந்த காருக்கு விட்டு வந்தேன் ஆடி அப்பா போடுறா இந்த கடவுளே ஒரு நாள் ஆக்டிவ் கடும் ஆக்டிவ் ஓ உதாஞ்சேரி உனக்கா உதாஞ்சேரி ஆள் சங்கானு ஓ உதா பாய்ச்சுட்டா சரி உங்களோட கடைசி படியண்ணா எங்கே இருந்தீங்க வியாரைக்கு ஒன்று வேற 11 மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது பார்த்து தான் நிறுத்திடுவோம் நோட்டி கட்டி வயிற்றா கட்டிக்காது என்னவா ஓமையா சரியா சந்தோஷமா என்ன மாதிரி ஜவரம் ஓகேயா பத்திட்டு போயிட்டு மகள் இப்போ வெறிக்கிறேன் வேற சிக்கலாலே கிராமங்களுக்குள்ள இல்லை இருந்தால் ஆள்கிட்ட சொல்லி அடிங்க என்ன செய்வோம் வெங்காய பயணம் சரி சந்தோஷம் இந்த ஆளுக்கு சாய்க்கலாம் அதான் வேண்டி கொடுப்போம் சரியா ஓகே பாய் இதுக்கப்பா அங்கே வீட்டை அதே சரிடாப்பா அதான் சரி ஒரு இது சரியா காத்து சீட்டு கொஞ்சம் பதிக்கலாம் இல்லை சொட்டு என்னப்பா இதுக்குப்பா சின்ன இடம் எங்கேப்பா ஒரு நான் காரு அப்போ நாங்கள் காரில் வரோம் நீ சைக்கிளில் வா சங்கானைக்கு ஏன் ஓ ரோட்டு எங்களை பின்னுக்கு வா ரெண்டும் சேம் ப்ரைஸோ அது 17,500 குறைவு 15,000 ஆ சரியா 15 போடுவோம் மட்டமா கம்பெனி இல்லையா அந்த சைட் சில்லு கொஞ்சம் ஆள் பலந்து பண்ண வரேன்னா இல்லை ஏற்றுக்கூட புது செய்கிறா ஓட்ட புது செய்கிறா இப்படி செய்கிறா ஓட்டம் ஓடணும் இல்லை சுற்றியெல்லாம் ஓடும் ஒரு ஓட்டம் பிள்ளையாப்பா ஆகுது ஓட்டம் இப்படி ஓடணுமாப்பா வணக்கம் குடும்பத்தோட பார்க்குறீங்க 4 பொம்பளை பிள்ளைகள் 3 பேர் வெளிநாட்டு ஒரு ஆள் நோனா இருக்கா வீட்டுக்காரு நான் சந்தோஷமா கதைக்கிறேன் நோனாண்டு உங்களை இருக்கா சந்திக்கணும் உங்களை வீட்டை வந்து சந்திக்கணும் அப்போ அன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து
நிவாரணம் அந்த சுடலையில் ஒரு பையன் அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா அவருக்கு காசையும் கொடுத்துட்டு போறீங்க இல்ல அவன் நல்லபடி அவன் நல்லவன் அவன் நடந்த இல்ல இல்ல அது மற்றாள் காய்ச்சி மற்றாள் பிடிக்காது ஏன்னா சரியான காலம் அவன் அழுதவன் இந்த வைஃப் அழுத என்ன விளக்கம் தெரியுமோ அந்த பேசினது வந்து மற்றாள் அந்த புனமரிக்கிறபடியே நல்லபடியே நான் அவனுக்கு தான் காசு கொடுத்தேன் 40 வருஷம் முக்கியால் போட்டு கடை வச்சுக்கிறேன் பாட்டு படம் சம்பந்தம் 4 பொம்பளை பிள்ளை ஒரு குறை இல்லை நான் இருக்கா உங்களுக்கு எங்கள்ட பிள்ளைகளை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எங்கள்ட பேர் ஊர் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு ஒரு உதவி வாய்ப்புகள் செய்ய காத்திருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வந்து அது கலைஞ்சு போக பிஓசி பேங்க் பேங்க் ஒழுங்கால நீங்கள் வளைஞ்சு போக கோயில் பின்னுக்கு எனக்கு பேர் கமலேஸ்வரன் உங்களை அப்பாவே நீங்கள் அப்பான்னு சொன்னா காணும் உங்களோட பேர்த்தை மூட்டம் நாங்கள் வெறியலாம் எனக்கு கூட நம்பர் இருக்கா இதுல அடிச்சு விடுறேன் சரி அடிங்க நானே தம்பின்ட்டு அடிச்சு விடுறேன் அவன்டா எடுப்பான் சரியே அப்போ நாங்கள் ஒரு சந்திக்கணும் உங்களுக்கு உங்களை நாங்கள் கடவுளா நினைச்சு கொள்றோம் எங்களோட குடும்பம் எங்களோட பிள்ளைகள் நடுவாலும் கேட்பாங்க சந்தோஷம் எங்களோட பேரன் ஆள் பிறந்திருக்கு உங்களோட ஞாபகம் கிருஷ்ணாண்டு வச்சுக்கிடாங்க சரியா ஆளை பார்த்துறீங்க ஆளு சைக்கிள் வருமாண்டா போல ஆள் சங்கானேக்கு அந்த அவன் அந்த எங்களோட கட்டையாக்கான பொடியன் நீங்கள் வீடு வாங்கி கொடுத்தா கடை வாங்குறது வீடு வாடகை எடுத்து கொடுத்தது நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆன வடியால் நான் எங்களோட பிள்ளைகள் நடுவலும் கேட்பாங்க நான் தொடர்பு எடுத்து உங்களை இருக்கோ அவற்றை வீட்டை போய் சந்திச்சு எல்லா விதமான சந்திப்போம் நீங்கள் உங்களை வீட்டு வரனா சரி அன்றைக்கு உங்களோட இது பார்க்க நீங்கள் உங்களோட நெகட்டிவ் கதைகள் எல்லாம் அப்படி கதைக்கணும் சொல்லுவோம் அவங்க குலகார கூட்டம் நாங்கள் அவங்கள நம்பக்கூடாது உங்களை நான் ஒருத்தர் கேட்ப வீட்டாருனால கிருஷ்ணா தஞ்சு வீட்டு கொடுக்குறதுக்கு ஒரு மனம் காசு இருக்கு எல்லாரும் நான் இப்ப சொல்லல உங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கிறேன் இந்த கடை நடத்துறேன் அப்படி இல்லை அது அவங்க கதைக்குதா ஒரு பலனும் இல்லையா அது உண்மையிலே போறாம அது கண்ணு முடிவை பார்த்தா போறாம ஏன்னா அதால எந்த வித பிரயோசனம் இல்லை தானே எலும்பில்லாத நாக்கால எப்படியும் செய்யறதுக்கு ஒரு முறை வேணும் எங்களுக்கு இந்த கடை பார்க்க நேரம் இல்லை வீட்டை ஒரு பிள்ளான்னு நிற்கிறோம் அவன் இருக்கிறோம் அப்ப நாங்கள் அதே நேரம் இல்லாம இருக்க நாங்கள் குறை சொல்லக்கூடாது நல்லதை செய்வோம் நல்லதை செய்யும் நீங்கள் சொல்றத செய்கிறீர்கள் செய்கிறத தான் சொல்றீங்க ஒரே கொள்கை சரியா சந்தோஷம் நம்பர் அடிச்சுக்க தம்பி நம்பரா அடிங்க அப்புறம் அடிச்சா சரி நாங்கள் உங்களை வீட்டு எப்போ சந்திக்கலாம் கொள்ளலாமான் நீங்க பருத்துக்கு வந்தா சரி பருத்துறையிலே வரத்துக்கு வரணும் பருத்துறை டவுனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா மெத்த கிடைச்சிருந்தியால வரணும் இல்ல இல்ல மெத்த கிடைச்சிருந்திலேருந்து பக்கத்துல வந்தா எங்கட வீடா இந்த நம்பரோட நம்பர் சரி ஓகே ஓகே சரி 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 சௌரம் என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா எங்க மெல்ல தாண்டி இருந்தீங்களா ஸ்கூலுக்கு சிறுபட்டியா ஓகே ஓகே திருப்பி டிரைவிங்கா கண்டக்டா கண்டக்டர் ஓகே ஓகே மெக்கானிக் அப்புறம் என்ன ஃபுல்லாக பிரிச்சுரோ அப்போ இதில் என்ன ரைட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா நல்ல விஷயம் செய்யுங்க இப்போ இதில் காய்ச்சி எல்லாமே பார்ப்பாங்க உங்களோட வீடியோவுமா சரியா சந்தோஷமாண்ணே நான் ஆளுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று அதில் பில் போடணும் போட்டுட்டு வரேண்ணா ஆள் கேல்குலேட்டர் வர திரும்ப இவனுக்கு சைக்கிளா வர ஆள் ஓடுது இல்லை ஏன்னா ஐயா இதை விட சின்ன பிரியோசனம் இல்லையே ஆள் இன்னும் ஒரு சொட்டு வளர கிடக்கு ஒரு 4-5 வருஷம் செல்லும் ஆள் கொஞ்சம் வளர கிடக்கு ஒவ்வொரு நாளும் வேலை நிற்கிறாங்களா இருக்கலாம் காலம் கொஞ்சம் ஒழிச்சா சரி அவ்வளோ 15,500 நீங்கள் எடுத்து கொடுக்கல நாங்கள் எடுத்து கொடுக்குறோமோ 10 15 5 10 இதே கண்டு இல்லையா ஊர் யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறேன் எங்களோட சேனலால் வெளியில் இருக்கிற ஆளோட கனெக்ட் ஆகி செஞ்சு கொடுக்குறேன் எஸ்கே ப்ளாக் உண்டு அது பார்க்குறாங்களா இப்போ கண்டு கதைச்சது 15,500 பூ காட்டுங்க இருக்கா
சரி அப்போ பின்ன நீ சைக்கிளில் வா நாங்கள் போகிறோமா ஓ அடிச்சுப்பேங்க அப்போ என்ன வேடா பார்க்குறீங்களா ஆளப்படி ஏய் லைசன்ஸ் இல்லையாப்பா எங்கே இருந்த நீங்கள் எங்க விழாண்ணா சரி சரியா சந்தோஷமையா இவனையும் பார்த்துருப்பியே கூட ஸ்கூலு நல்லா காயப்பான் ப்ரோக்ராம் நடந்தது வெல்ட்டியெல்லாம் அடிப்பான் நல்லா பாய்வான் நல்லா என்ன பைக்கில் வந்தீங்க ஆடு வந்தீங்க அண்ணாவோட சரியம்மா வாரம் போட்டு ப்ரெஸ் பண்ணிப்பா ஓ போடுறா பின்ன அப்படியே காரில் கொண்டு போவோம் சரியா நேர கொஞ்சம் நேசன் மாதிரி ஒரு செருப்பு கொண்டு ஒட்டி எடுத்தா சரி அல்லாட்டி ஆனால் அவன் பழைய போடுவான்டா இந்த இப்போ நாங்கள் முந்தி கெந்தி ஓடுறோம் இல்லையா அப்படி அவன் ஒரு மாதிரி ப்ராக்டிஸுக்கு எடுத்துருவான் அவன் நாள் கட்டிக்கார் குட்டியா அவன் வேலை இல்லையா சும்மா அப்புறம் 1 வயசு 2 வயசு பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்போ இதை விட சின்னடா இல்லை இதை விட சின்ன இல்லை அதுதான் இதே 15,500 ரூபா அது கம்பெனின்ற இது இல்லையா குறைக்கல அதான் இதை விட சின்ன இடத்து வேலை இல்லை 15 ரூபாயோ பரவாயில்லைண்ணா எல்லாம் கூடன்றீங்களோ இல்லை பரவாயில்ல தம்பி தண்ணி போதிலுமே இருக்கா தம்பி தண்ணி விட்டு குடிக்கலாம் இந்த கிலோ விட்டு பிரச்சனை இல்லை தங்கச்சி ஏற்றி கொண்டு வந்துருக்கலாம் அதுலேயும் பிரச்சனை இல்லை பின்னுக்கு அவளை மெல்லிசு தானே பின்னுக்கு எதுவும் தங்கச்சிய அதில் பிரச்சனை இல்லை கூட வைக்கலாம் அவள் தாய்க்கு நாங்கள் அந்த பைக் எடுத்து கொடுத்தோம்னா அவள் ஏற்றி இறக்குவானே இப்போ அப்புறம் பொங்கல் இந்த சின்ன சாக்கில் பள்ளிக்கம் போடுற கதைய படம் களை அவர் தேன் மினக்கட்டன்னு யோசிக்கலையே நீங்கள் களை பிடிக்கணும்ன்றாங்க இல்லையப்பா நாங்கள் களை பூட்டினேன் அதில் உருவத்தில் தண்ணி வாங்கினா கழுவி நம்ம பூட்டினோம் அவ்வளோந்தான் விளக்கம் முடிஞ்சு சாமன் ஐலாண்டு சுற்றுதாப்பா அப்பா இது பாரு கும்பம் அதான் என்ன சைக்கிள் நேருது இல்லையோ உங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் சைட்டால் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் பழக்காது ஓ ஓ ஆனால் ஆள்கிட்ட பள்ளம் காடும் பள்ளம் உருள்ற சத்தத்தை கட்டிக்க ஓஹோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன புஷ் ஒன்று விடும் பிளப்புறானுக்குள்ள ஆகணும் இல்லை இல்லை அது அந்த அது என்ன விளக்கம் சொல்லுங்க அப்போ இங்கே பக்கம் சில்ல அங்கால பக்கம் சில்ல வளைச்சிடணும் கொஞ்சம் ஓ மேலே வளைச்சி தான் கொஞ்சம் இது வளைச்சா முட்டா நடிச்சில்ல இல்லை சுற்றுது அப்போ இறங்கி உருட்டிக்கொண்டு வா அங்கே வீட்டு செட் பண்ணி சார் உருட்டிக்கொண்டு வா அது செட் பண்ணுறேன்டு உண்டு இந்த 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 நெட்டை தான் விளக்கணுமா விளக்கி தான் இப்படி விளக்கி கொஞ்சம் அப்படியே அது பிறகு அது முட்டை விட்டுருமே அப்போ சொன்ன வளைக்கணும் நீங்கள் வளைக்கணும் சைக்கிள் கடை கொடுத்த வளைக்கணும் அது செய்யுந்தானே அப்பா இங்கே அவன் என்ன சொல்லுவான் பிரச்சனை இப்போ நார்மல் நிலங்களுக்கு ஓகே சில இடங்களில் வந்து மேட்டில் வந்து சைட் என்ன முட்டோடையாக நடிச்சு சுற்றுது அப்போ அதால அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க ஆளுக்கு சரியே ஓ அக்கா அதில் நீங்கள் சொன்ன சகல சாமானும் கிடக்கு சரியே
15,000 இப்போ 310 13,510 ரூபா பில்லை நினைக்கிறேன். இது வந்து 15,500 ரூபா சைக்கிள் சரியா? ஓ 15,500 மற்றது இப்போ இது சரிதானே, மழை பத்திட்டு தானே நான் தொட்டி கட்ட ஆக்கலான்னு அனுப்புகிறேன். இதில் ஏதோ கல்லோ மண் ஏதோ பிரச்சனை சொல்லி அண்ணையை கொண்டு ஏதோ எடுக்க சொல்லி சொன்னோம். காய்ச்சவங்க உங்களை எதுவும் காய்ச்சவையா கதைக்கல என்ன போகிறோங்க பாருங்க கேட்போம் போகிறோம். மற்றது உங்களோட இந்த 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 முன் செட்டு இருக்கிறக்கு வந்து ஒரு அன்றைக்கு ஒரு அங்கே ஒரு ஆள் கதைச்சவர் சுவிஸில் இது ஆஸ்திரேலியாவில் சுவிஸ் நினைக்கிறேன். இப்போ வசந்தி அம்மாக்கள் நினைக்கிறேன். பாருனாக்கா தொட்டியல் விளக்கணை கேட்டு சொல்லிட்டு போகிறேன்னா உள்ளுக்கு என்ன ஓடலாம். மற்றது இதை விட சின்ன அடுத்து வேலை இல்லை. இதே சின்ன தான் பிள்ளைங்க இதை விட சின்ன நீங்கள் அண்டைக்கு கொண்டு அது சின்ன பிள்ளை. அது சரி அது 3 சீட்டில் இல்லை அது சரி. நான் அப்போ தொட்டி கட்ட ஆக்கள் அனுப்பி போட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த சைக்கிளையும் ஏற்றி கொண்டு வரேன் சரியே. இந்த சுணங்கி போச்சு ஃபுட் சிட்டியில் ஒன்பட்ட வாடு கொஞ்சம் நேரம். ஆமாம் சுண்டல். ஹலோ அந்த சங்கான தொட்டி முடிஞ்சு சவரம் இல்லை அது கட்டுறதுக்கு நாங்கள் இப்போ சொல்லி விட்டுருக்கேன் அவர் கட்ட சொல்லி. இப்போ ஜீவ விட்டும் பேக்காடுன்னு கேட்குறாங்க உண்மை விளாங்கடா கதை என்ன என்னையா அப்படி சொல்றீங்க? நான் என்ன எங்கே இருக்கிறேன்? நான் என்னத்தை பேக்காட்டுறேன்? இப்படித்தான் சிம்பிளா முடிக்கிறதுக்கு தானே. இல்லை இங்கே இருக்கிற சாமான் மிச்சம் கிடக்கு அதையும் கட்டி மிச்சம் என்ன என்ன வேணுமென்று சொல்லுங்க ஒன்று வேணி தரேன். இங்கே மட்டும் அண்டையை சொன்னீங்களா அந்த வீட்டுக்கார அண்ணையை கொண்டு சாமான் இதை உள்ளுக்கு எடுக்கணுமே சொன்னீங்களா? என்ன சாமான் அது தொட்டிக்கு? இல்லை அவர் பக்கத்துலேயே அவர் இந்த வீட்டை போகாது அங்கேயே நிற்கிறீங்க. நான் இப்போ அங்கே சங்கான விட்டால் நிற்கிறேன். தொட்டியல் வேலை முடிக்கணும். அதை தொட்டியல் வேலை முடிக்கணும். மற்ற முன்னுக்கும் அந்த கூட்ஸ் இறக்குறக்கு ஒரு அலுவல் ஒன்று பார்க்கணும். மழை நேரம் தானே இறக்கி விட்டால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கூட்டண்டாயா முன்னுக்கு ஒரு முன்னுக்கு ஒரு 7-8 தூண் போட்டு சீட் போட்டு விட்றது. அங்கே வேலை செய்கிறாரல்ல அந்த அண்ணா கூட்டி கொண்டு ஒரு காட்டுங்க. இப்போ நேரம் போட்டு இப்போ 6 ஆகிட்டு வேலை முடிஞ்சு போயிருப்பான். நீங்கள் 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க அந்த வீட்டுக்கு. இல்லை அது பிரச்சனை இல்லை. நான் கூட்டாது அவரோட கதைச்சி நான் ஃபண்டை ரெடி பண்ணி போட்டு சொல்கிறேன். நீங்கள் தொட்டியல் வேலையை பாருங்க. எனக்கு தொட்டியை கட்டி வரேன் நாளைக்கு அங்கே கூறி அடிப்பினா. மற்றது இந்த வீட்டலுவல் கச்சா வீட்டலுவல் இல்லை கட்டுட சங்கான பூட்டி கொண்டிருக்காங்க அங்கே கதவை பூட்டி கொண்டிருக்காங்க. சரி அப்போ எல்லாம் படம் முடியுது. அப்போ எல்லாம் எல்லாம் முடியுது. ஓகே பார்த்துட்டு போங்க சங்கான விட்டை நான் பார்த்துட்டு போகிறோம். சரியா சரி அக்கா நாங்கள் கிளம்புறோம். உங்களோட காசு கணக்கு உங்களுக்கு யார் காசு அனுப்பலைன்றத கூட எனக்கு தெரியாது. அதை அனுப்பினாங்களோ கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது இப்போ நான் அதை கதைச்சி எடுத்து உங்களுக்கு யார் அனுப்பினன்ற டீட்டெயிலாக சொல்லி நான் அதெல்லாம் செஞ்சு தருவேன். உங்களுக்கு இந்த முன் கூட்டுக்கும் அன்றைக்கு ஒரு அண்ணாவோட கதைச்சிடான் நாங்கள் ஒரு ஆளோட அவர் அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கார். அப்போ உங்களுக்கு தொட்டியும் அந்த கூட்டும் நீங்கள் உங்களுக்கு மோட்டர் சைக்கிளும் படிக்கிற சைக்கிளும் உங்களுக்கு சாமான் எல்லாம் சரி தானே. நீங்கள் கேட்டெல்லாம் சரி. ஒரு கொஞ்சம் காலம் போகிறோங்க மழை காலங்களண்டபடியாக சிக்கல் எல்லாம் நான் செஞ்சு தருவேன். சரி தானே. எதுக்கு ஜன்னல் கதவு சரி பார்ப்போம்மா. சரியா ஓகே. மற்றது இப்போ வேறு ஆக்கள்கிட்ட நாங்கள் வந்து போன அப்புறம் வேறு ஆக்கள்கிட்ட உதவியிலேருந்து போகக்கூடாது. இருந்தாலும் உதவியிலேருந்து கேட்கப்படாது. அப்படியே கேட்டாலும் ஒரு ஆள் விட்டு கொடுக்காம கதைக்கணும் இல்லைங்கதா. இப்போ அந்த அண்ணாங்களுக்கு இவ்வளவும் செஞ்சு தந்த வேறு இப்போ எனக்கு நன்மை சொல்ல வேண்டாம். இப்போ உதவி செஞ்சவங்க கஷ்டப்படுவாங்க இல்லை மனவேதனைப்படுவாங்க. அன்றைக்கு ஒரு ஆள் வந்து கதைச்சிருந்தார் அவர் ஒரு குடிசை வீட்டில் இருந்தவர். அவருக்கு நாங்கள் பெரிய வீடு ஒன்று கட்டி கொடுத்துனாங்க. அவருக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தது தெரியாமல் அது பெருசாக தெரியல. ஆனால் வேரிங் வேலை செய்யலைன்ற ஒரு குறையா. இப்போ நாங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ரூபா வச்சு கூட்டு முன்னு போட்டு தரைக்குள்ள நீங்கள் இந்த ஜன்னலை செஞ்சு குறையாக கதைக்கலாமோ? இல்லை மனிதாபிமானம் வேணும் என்ன. சரி ஓகே அப்போ வேட்டா போட்டு சரியா கவனம் ஜாய்க்கில் பழுதாகி போடாயா அண்ணா ஏதோ இருக்கா. நீங்கள் ஆளுக்கு ஏற்ற செட் பண்ணி கொடுங்க சரியா. மற்றது கண்டோஸு ஆளுக்கு சாமான எடுத்து நான் பாருங்க இருக்கா பாருங்க அத்திவாரம் போடணும். இல்லை நீங்கள் வரைக்குள்ளே சொல்லுங்க. அது சிலவ பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க அவங்க செய்வாங்க. சரி அதில் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு
சீனி மாவுன்னதுக்கா மா 10 கிலோ அரிசி 10 கிலோ எல்லாம் வாங்கினது உங்களுக்கு பூரணமாக காணும் சரியா வடிவா கடலை இருக்குது பயறு இருக்குது உளுந்து இருக்குது சகலம் இருக்குதா மற்றது சர்ஃப் எக்ஸல் சோப்பு சகலம் பண்ணினது ஓ சமபோசா மற்றது சோயா மீட்டு ஐங்கர்மா பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் வாங்கினேன் பிஸ்கெட் பேக்கெட்லாம் உங்களோட பொடியும் தான் எடுத்து போட்டவனா ஓ மற்றது கேண்டோஸ் எல்லாம் வாங்கியிருக்கா சரியா ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் வேணா போட்டு வரோம் ஒன்றும் யோசிக்காங்கோ குடிக்கிறது நான் அது சரியில்லை சொல்ல மாட்டேன் ஆனால் பார்த்தீங்களா உயிரை கொண்டு போய் பார்த்தது கவனமாக இருக்கும் சரியே வாரம் போட்டா ஓகே சரி பிறகு சந்திப்போம் தம்பி இங்கே வாடா மெக்கதாடா கழட்டி போட்டு சரி பாரு பிறகு நாளைக்கு அம்மா மோட்டர் சைக்கிள் மோட்டர் தான் ஆகணும் அது கொஞ்சம் வளரணும் சரியே ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தம் நான் சொல்லு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கா கமெண்ட் பண்ணுங்க சொல்லு இந்த வீடியோ நீங்கள் சத்துமே நான் சொல்கிறேன் சொல்ல இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்